ஜெகத் ரட்சகன் கூட நேற்று ஒரு நேர்காணலில் சொல்கிறார், ஒரு ஆண்டுக்கு வந்து 1 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு முதலமைச்சர் சொன்னார். இது வரைக்கும் 5 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாரு. 5 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோமா? இன்டர்நேஷனல் புரோக்கராக நம்ம மோடி இருக்கிறார். ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் என் ஊரில் வந்து வியாபாரம் பண்ணு, என் ஊரில் வந்து வியாபாரம் பண்ணு, எதை வேணாலும் எடுத்து தரேன்னு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாப்புல. வேற என்ன செய்கிறாப்புல நினைக்கிறீங்க? நேற்று கட்சி ஆரம்பிச்சார்ல, அவருக்கு எல்லாரும் இன்னைக்கு உட்காந்துருக்கிற ஊடகத்தில் உட்காந்துருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க 20 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், 25 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனை ஆனவனே 41 உயிர்கள் இறந்ததுக்கு பிறகு ஓடி போய் வீட்டில் படுத்துக்கிட்டார்ல விஜய், அவரை உண்மையிலே நம்புவாங்களான்னு நீங்களே சொல்லுங்க. உங்க மனசாட்சியை தொட்டு எதுக்கு பயப்படுறான்? நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, தமிழர்களுக்கு நாதி இல்லாமல் போயிடுவான். அதிமுக பேசிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே பேசுறதில்ல. எடப்பாடி அதிகமா பேசினாருன்னா அவர் கொடநாடு கேஸை தோண்டி ஜெயிலுக்கு போயிடுவார். அவர் ஏதாவது பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க திமுக எதிர்த்து ஏதாவது பேசுறாருன்னு சும்மா நின்றுக்கிட்டு ஏதாவது பேசிட்டு அப்படின்ட்டு போயிட்டு இருக்காப்புல. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முத்து பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் கால்நடைகள் மாநாடு, மலைகளுக்கான மாநாடுலாம் நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ தண்ணீருக்கான மாநாடு நடத்த போறீங்க. இந்த தண்ணீருக்கான மாநாட்டில் நீங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன, அம்சங்கள் என்ன சார்? நீரினுடைய தேவை என்ன அப்படின்றத மக்களுக்கு நம்ம ஆற்றுல தண்ணி குடிச்சிருக்கோம், கிணத்துல தண்ணி குடிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து போர் வாட்டர்னு வந்துச்சு. இன்றைக்கி வந்து போத்தலில் அடைச்சி எல்லாமே விற்பனைக்கு வந்துருச்சு. அப்போ தண்ணீர் இன்னும் போகிற காலத்தில் இப்போ மனுஷனாக இருக்கிற நம்ம பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட முடியும், கரண்ட்டு போட்டு சுவிட்சிலேருந்து தண்ணி எடுத்துட முடியும், மோட்டர்லேருந்து எடுத்துட முடியும். ஆனால் இதை தாண்டி பல உயிர்கள் இந்த மண்ணில் வந்து நீருக்காக வாழ்கிற உயிர்கள் நிறையா இருக்குது. விவசாயமே நீர் இல்லாமல் எந்த விளை பொருளையும் நம்ம உற்பத்தி செய்ய முடியாது. பல்லுயிர் பெருக்கமுமே நீர் இல்லாமல் வராது. அப்போ நீரினுடைய தேவை என்ன அப்படின்றத குறித்து தான் இந்த மாநாடு. குறிப்பாக வந்து தண்ணீரை நாம் எப்படி பாதுகாப்பது, தண்ணீரினுடைய தேவை என்ன, தண்ணீர் வந்து நேரடியாக தன்னுடைய பிரச்சனைகளை பேசினா எப்படி பேசும் அப்படின்றது தான் அண்ணன் பேசுவாங்க. அண்ணன் வந்து தண்ணீராக இருந்து பேசுவார் மாநாடு. தண்ணீராக இருந்து பேசுவார். தண்ணீரினுடைய பிரச்சனை என்ன, நீ என்னென்னலாம் தண்ணீரை நீ பாடுபடுத்துகிற, என்னென்னலாம் செய்கிறன்றதை அண்ணன் பேசுவாங்க. இப்போ இயற்கை வளங்களை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்பது நாம் தமிழ் கட்சியுடைய கோரிக்கையாக இருக்குது. அதை தான் நோக்கி தான் அரசியல் செய்துட்டு வரீங்க. ஆனால் இப்போ ஆளுகின்ற தமிழக அரசாங்கம் வந்து இயற்கை வளங்களை சுத்தமாக சுரண்டிட்டு வராங்க இல்லையா? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, இப்போ இருக்கிற அரசாங்கம்னு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமும் அதுதான் செய்யுது. அதுக்கு குறிப்பாக என்னென்னா, இந்த மண் குறித்த அக்கறை அவர்களுக்கு இல்லை. குறிப்பாக வந்து சுற்றுச்சூழல் குறித்த எந்த அக்கறையும் இது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் யாரிடமும் இல்லை. அதாவது மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், மாநிலத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இயற்கை வள சுரண்டலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில். அது என்னென்னா, உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு பெரிய சந்தை பொருளாதாரம் மிக்க நாடாக இந்தியா இருக்கிறது. இதுபோல் வந்து சைனா வந்து பெரிய சந்தை பொருளாதாரம், கிட்டத்தட்ட 100 கோடி மக்களை தாண்டி இருக்கிற ஒரு சந்தை பொருளாதார நாடாக இருக்கிறது. ஆனால் சைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து தற்சார்பு பொருளாதாரத்தில் தங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு மற்றதெல்லாம் ஏற்றுமதி செய்கிற இடத்துல வந்து சைனா இருக்குது. ஆனால் இந்தியா பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பொருள்களை இறக்குமதி செய்கிற இடத்துல இருக்குது. அப்போ இறக்குமதி செய்கின்ற இடத்துல இருக்கும்போது பல நாடுகளினுடைய தேவை இருக்குது. இந்த நாட்டினுடைய வறுமையை போக்குவதற்கு வெளிநாடுகளில் இருக்கிற ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற பல நாடுகள் இங்கே வந்து கடன் கொடுக்குறான். நம்ம கடன் வாங்கிடுறோம். எதன் அடிப்படையில் கொடுக்குறான்? இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காகவும் சூறையாடுவதற்காகவும் தான் அவன் பணம் கொடுக்குறான். ஐரோப்பிய நாடுகளினுடைய வேலையே என்னென்னா, எந்தெந்த நாடெல்லாம் கனிம வளத்தில் அதிகமாக வந்து இருக்கிறதோ அந்த நாட்டினுடைய கனிம வளங்களை சூறையாடுவது தான் ஐரோப்பிய நாடுகளினுடைய வேலை. ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறதுல இப்போ சைனா முதற்கொண்டு நீங்கள் தண்ணீரினுடைய தேவையான தண்ணீர்லாம் சும்மா சாதாரணமாலாம் எடுத்துட முடியாது. அப்போ தண்ணீர் குறித்த புரிதல், சுற்றுச்சூழல் குறித்த புரிதல் எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறதுனால வேற நாட்டில் போய் அதற்கான தேவைகளை செஞ்சுக்கிறது. இப்போ தொழில் வளர்ச்சிக்கு, வேளாண் வளர்ச்சிக்கு இருக்கு இல்லையா? இந்த 2 வளர்ச்சி எதை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, எதை எதிர்க்கிறீங்க? இல்லை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம நாட்டிற்குன்னு ஒரு பானம் இருக்குது. என்ன இருக்குது? கல் இருக்குது. கல்லை விட்டுட்டு சாராயம் எதுக்குடான்னு கேட்குறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதுக்காக வந்து என் நாட்டின் பானத்தை அழிச்சிட்டு நீ வந்து ஒரு சாராயத்தை உற்பத்தி செய்து அதில் வந்து நீ கொளுத்த பணம் சூறையாடுற மாற்று வழி இருக்குல்ல. இப்போ நீங்கள் தொழில் தான் தொடங்க போகிறேன்னு சொல்கிறீங்க.
இங்கே எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இந்த இப்போ நம்ம ஜெகத் ரட்சகன் கூட நேற்று ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, ஒரு ஆண்டுக்கு வந்து 1 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு முதலமைச்சர் சொன்னார். இது வரைக்கும் 5 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாரு. 5 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோமா? இல்லை. 5 கோடி இளைஞர்கள் இருக்காங்களா தமிழ்நாட்டில்? யாருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு அவரே சொல்கிறாருன்னா, பீகாரில் இருக்கிறவன், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன், அங்கே இருக்கிறவன், இங்கே இருக்கிறவன், வட மாநிலத்திலேருந்து வந்தவனுக்கு பூரா நான் வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. அவரே வெளிப்படையாக அறிவிக்கிறார். மோடி சொன்னார், நான் 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னார், மொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து. இது வரைக்கும் ஒரு 2 கோடி பேர்னு இப்போ கிட்டத்தட்ட அவர் 11 12வது ஆண்டை நிறைவு செய்ய போகிறார். அப்போ கிட்டத்தட்ட 24 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். எங்கே கொடுத்துருக்கிறாரு நமக்கு தெரிஞ்சு? அப்படி எதுவும் கொடுக்கல. அவங்களா சொல்லிக்கிறாங்களே தவிர அதற்கான எந்த வேலையும் அவங்க செய்கிறதில்ல. இப்போ சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இங்கே ஒரு தொழிற்சாலை வந்துச்சுன்னா 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொழிற்சாலைக்கு அவன் எடுக்கிற அந்த விளைநிலம் இருக்கு இல்லையா, விளைநிலங்கள் இருக்கு, அதுல நீர் இருக்கு, அதில் வந்து 1,00,000 பேருக்கு சோறு போட்டுடலாம். அவன் எடுக்கிற அந்த நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தை நஞ்சாக்கி அந்த நிலத்துல உள்ள நீரை உறிஞ்சி இதெல்லாம் எடுத்துட்டு போறான்ல, இதுல 1,00,000 பேருக்கு சோறு போட்டுடலாம். அவன் 10,000 பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1,00,000 பேரினுடைய இதை சுரண்டிடுவான். நீங்க தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வருவதை நீங்க எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களான்னு கேட்கிறேன். அதாவது தொழிற்சாலை எந்த மாதிரியான தொழிற்சாலைன்னு இருக்குல்ல, இயற்கை வளங்களுக்கு ஆபத்து இல்லாத தொழிற்சாலை, புரியுதுங்களா உங்களுக்கு? அதற்கு நாங்க வந்து மாற்று நாங்க சொல்றோம். இப்ப எங்களுடைய ஆட்சி வரைவில் நாங்க மாற்று சொல்றோம். அதாவது ஆட்சி வரைவில் எங்களுடைய மாற்றம் நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம். எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு இடத்துல உற்பத்தி செய்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தக்காளி உற்பத்தி செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5000 ஏக்கரில் தக்காளி உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5000 ஏக்கர் தக்காளி மக்களினுடைய தேவைக்கு போக மீதி இருக்கிற தக்காளி என்ன ஆயிரும், அழுகிரும். அதை பதப்படுத்துவதற்கான தொழிற்சாலை போடுவோம். அதை கூழ் செஞ்சு ஜாம் ஏற்படுத்துவோம். அதை வந்து விற்பனை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படும். இப்படியான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்குவோம். இதனால இந்த தக்காளியை வந்து அழிச்சு கூழ் செய்யறதுனால யாருக்காவது இயற்கை வளங்களுக்கு எதிராக ஏதாவது வருமா? வராது. ஏதாவது ஆபத்து வருமா? எனக்கு தேவை வேலை தானே, எனக்கு தேவை சம்பளம் தானே. அப்போ நான் இயற்கையை அழிச்சு இவ்வளோ பெரிய சம்பளத்தை நான் அதை தான் சொல்கிறேன். கார் வேணுமா, நான் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செஞ்சுக்கிறேன், என் நாட்டில் என் காரை உற்பத்தி செய்யணும். இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற கார் வந்து இங்கே முதலாளி உற்பத்தி செஞ்சு நம்மகிட்டே விற்கிறான். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? முதலாளி வெளிநாட்டில் இருக்கிறான், கொரியாவில் இருக்கிறான், ஜப்பானில் இருக்கிறான், லண்டனில் இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிற முதலாளி இங்கே வந்து என் இடத்த எடுத்து என் இடத்துல உள்ள நீரை எடுத்து என்னுடைய சுற்றுச்சூழலை மாசுபடுத்திட்டு எனக்கு கார் வித்துட்டு போறேன். அதாவது நான் சொல்றது உறிஞ்சப்படுகிறது, நிலமும் அழிக்கப்படுகிறது, இந்த நிலத்தில் உள்ள நுண்ணுயிர்களும் அழிக்கப்படுது, சுற்றுச்சூழலும் வேலை வாய்ப்பு எனக்கு கொடுக்கறது இல்ல. சுற்றுச்சூழலும் பாதிப்பு இல்ல, எனக்கு வேலை வாய்ப்பு எனக்கு கொடுக்கறது இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு குண்டா நிறுவனத்துல வேலை செய்யறவங்களாம் ஏன் வேலை செய்யறான்னு நினைக்கிறீங்களா? ஏன் பூரா கூலியா தான் வேலை செய்வான். முதலாளியாகவும் மேனேஜராகவும் அதற்கு மேலே உள்ள சூப்பர்வைசராகவும் யார் இருப்பான்னா வேற மாநிலத்தை சார்ந்தவனாக இருப்பான், இல்லை தென்கொரியாவில் இருக்கிறவனாக இருப்பான், இல்லை அந்த நிறுவனத்தினுடைய வேற ஏதாவது ஒரு கம்பெனியுடைய பிரான்ச்சில் வேலை செஞ்சவன் தான் இங்கே வந்து வேலை செய்வான். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே நம்ம நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரியில் வந்து நிலத்தை வந்து எடுத்தாங்க. இப்போ 25,000 ஏக்கர் எடுக்க போகிறோம்னு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் 25,000 ஏக்கர் எடுத்து திரும்பவும் நாங்கள் நிலக்கரி எடுக்க போகிறோம்னு சொல்லுது அரசு, மத்திய அரசு சொல்லுது. அப்போ முதல்ல இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கிறான்ல அவனுக்கே இது வரைக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கல. சரிங்களா? இது வரைக்கும் இப்போ உங்களோட நிலத்தை எடுத்துருக்கிறேன்னா உனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு எனக்கு சொல்லியிருக்கிறான் அக்ரிமெண்ட்டில். அதே போல் எனக்கு பணம் கொடுத்துருக்குறான். என் பணத்தை கொடுத்துட்டு என்னை வெளியேற்றிட்டு இந்த பணத்தினால நீ வந்து வெளியே போனதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்னால வீட்டுக்கு ஒருத்தனுக்கு வேலை தரேன்னு எனக்கு சொல்லியிருக்கிறான். ஆனால் இது வரைக்கும் வேலை கொடுக்கல. ஆனால் என்னுடைய இயற்கை வளமாக இருக்கிற இங்கே பழுப்பு நிலக்கரி எடுக்கப்படுது. என்னுடைய தேவைக்கு மட்டும் எடுக்கப்படுதா? என்னுடைய தேவைக்கு மட்டும் எடுக்கப்படல. மொத்த இந்தியாவும் என்னுடைய தேவையை புறமே எடுத்து பூர்த்தி செஞ்சுக்கிறேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்னா இல்லை. நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 பேரோ 3,000 பேரோ வேலைக்கு எடுத்தான். அதில் ஒரு 50 பேர் கூட தமிழர் இல்லை. குறிப்பாக அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க கூட இல்லை. மொத்த தமிழ்நாட்டிலே 50 பேர் இல்லை. அப்போ பார்த்துக்கங்க நீங்கள். அப்போ என்னுடைய நிலம் என்னது, இங்கே இருக்கிற பழுப்பு நிலக்கரி, நீங்கள் பழுப்பு நிலக்கரியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களால் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. அவ்வளவு பெரிய இயற்கை வள சுரண்டல் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நாங்க எதற்காக விட்டுருக்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் விட்டுட்டாங்க. இயற்கை வளங்களை வந்து முன்னாடி போட்டுக்கொண்டு சுரண்டுகிறது. ஆமா, இதுக்கு முன்னாடி இருக்கிற எங்க தாத்தா காமராஜர் கொடுத்துட்டாரு. இப்ப நாங்க எங்க பேரங்க இது வந்து இனிமேல் கொடுக்க முடியாதுன்னு நாங்க சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, பாக்குறோம் நீ எதையுமே சொன்ன அக்ரிமெண்ட் எதையுமே நிறைவேற்ற மாட்டற, வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டற, இயற்கையை அழிக்கிற, இயற்கையை அழிச்சு சூழலுக்கு கேடை ஏற்படுத்துற, அப்புறம் எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு பிரச்சனை வருதுல. அதன் அடிப்படையில் நாங்க இன்னைக்கு விழிப்புணர்வு பெற்று இருக்கிறோம். இப்போ குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்போ தமிழன் ஆட்சி தமிழ்நாட்டிலேயே மலரணும், தேசிய லெவலில் மலர்ந்தாதான் நீங்கள் சொல்லக்கூடியது நடக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் தமிழன் ஆட்சி மலர்ந்தால் உங்கள் முழுமையான அந்த இயற்கை வளத்தை பாதுகாக்க முடியாது. ஏன் முடியாது? தமிழ்நாட்டுக்கென்று அதிகாரம் குறிப்பிட்ட வரையறைக்குள்ள தான் இருக்கு. முழு அதிகாரம் வந்து மத்திய அரசிடம் தான் கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு சொன்னது? ஆமா, கிடையாது. இப்போ நீங்க இங்கே சிப்கார்டோ இல்லை இப்போ இங்கே ஒரு குண்டாய் நிறுவனத்துக்கோ இது பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், மத்திய அரசு இடத்த எடுத்துலாம் கொடுக்க மாட்டான்.
நான் தான் இடத்த என்ன இருக்கிற சர்வேயரு, என்ன இருக்கிற விஓஓ, எனக்கு இருக்கிற ஸ்பெஷல் தாசில்தார் இவனெல்லாம் வச்சு நான் தான் இடத்த எடுத்து கொடுக்கணும். என் மக்கள்கிட்ட இருந்து நான் தான் பறிக்கணும். போலீஸ் போராடினான்னா அவனை அடித்து உடச்சி நான் தான் வந்து போலீஸை வச்சு மிரட்டி அந்த இடத்த எடுத்து கொடுக்கணும். நானே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப அப்புறம் எப்படி கொண்டு வந்து நிறுவனத்தை வந்து போடுவான்? மத்திய அரசு சொல்லிடுமா நான் வந்து இடம் கொடுக்காம எது மேலே வந்து போடுவான்றீங்க? நான் இடம் கொடுக்காம எதில் வந்து போடுவான்? இப்போ பரந்தூர் விமான நிலையம் யார் எடுத்து கொடுக்கணும்? நான் தான் எடுத்து கொடுக்கணும். மாநில அரசு 5000 ஏக்கர் வேணும், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேணாண்டா, இது என் இயற்கைக்கு எதிராக இருக்குடான்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, எடுத்துட்டு வேற எங்கேயாவது போய் போட்டு போகிறேன். மாநில அரசு சொல்லலையே, அந்த அவங்க சொல்லலை, நாங்கள் சொல்லுவோம்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கிற திமுக சொல்லுது இல்ல, நீங்க சொல்லணும், நீ சொல்லக்கூடிய இடத்துக்கு வரணும், மக்கள் உங்களை ஆதரிக்கணும். இல்ல நீங்க மாநில அரசினுடைய உரிமை, நீங்க மாநில அரசை வென்று நீங்க எதையும் மாநில அரசுக்கு உரிமை கொஞ்சம் இருக்கு, மத்திய அரசுக்கு உரிமை அதிகமா இருக்கு. மாநில அரசுக்கு நிறைய உரிமை இருக்குது. இவங்க அவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு 60,000 கோடி வந்து நாங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிதி ஒதுக்குறோம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 1% வச்சுக்கோங்க. கமிஷன் எவ்வளோ ஆச்சு? 600 கோடி ரூபா ஆச்சு. 10% கமிஷன் வச்சுக்கோங்க, 6000 கோடி ரூபா ஆச்சு. வாயை பொழப்பானா பழக்க மாட்டானா இங்கே இருக்கிறவன்லாம்? ஏன்னா அவனுக்கு பணம் தேவைப்படுது. ஏன்னா ஓட்டுக்கு 1000 கொடுக்கணும், 2000 கொடுக்கணும், இலவசம் கொடுக்கணும், சாராயம் வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், ஓட்டுக்கு காசு கொடுக்கணும். இங்கே இருக்கிற முதலமைச்சராக இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் சொல்கிறது போல் புரோக்கர்ஸாக இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இந்தியாவுக்கு புரோக்கராக யார் இருக்கிறான்னா இங்கே இருக்கிற முதலமைச்சர் புரோக்கராக இருக்கிறான். இன்டர்நேஷனல் புரோக்கராக நம்ம மோடி இருக்கிறார். ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் என் ஊரில் வந்து வியாபாரம் பண்ணு, என் ஊரில் வந்து வியாபாரம் பண்ணு, எதை வேணாலும் எடுத்து தரேன்னு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாப்புல. வேற என்ன செய்கிறாப்புல நினைக்கிறீங்க? இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முதலமைச்சரும் போகிறாப்புல வெளிநாட்டில் போய் என் ஊரில் வந்து தொழிலை தொடங்குங்கன்றாப்புல, என் ஊரில் வந்து காசை போடுங்கன்றாப்புல. நாம் தமிழர் கட்சி வந்து தொழில் வளர்ச்சியை வேண்டாம், வேளாண் வளர்ச்சி மட்டும்தான் வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை அதானே? நான் உழைக்கிறேன், எதுக்கு உழைக்கிறேன்? சோறு தின்றதுக்கு தானே உழைக்கிறேன். நான் சோறு தின்றதுக்கு தானே அதை உற்பத்தி செஞ்சு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன்னு சொல்கிறேன். இப்போ அண்ணா வந்து சொல்லும்போது அதான் சொல்கிறாங்க, என் நாட்டின் தேவை போக இப்போ நான் இங்கே இருக்கிற 8 கோடி மக்களுக்கான உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுட்டேன், இன்னும் ஒரு 5 கோடி மக்களுக்கான உணவு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நான் ஏற்றுமதி செய்கிறதன் மூலமாக பொருளாதாரம் வருமா? இல்லை சும்மா என் ஓசியாக வாங்கிட்டு போயிடுவானே? பொருளாதாரம் வரும். நான் ஆந்திராவுக்கு கொடுப்பேன், கர்நாடகாவுக்கு கொடுப்பேன், எவன் கேட்டாலும் கொடுப்பேன். எனக்கு தேவை காசு. இந்த நாட்டினுடைய எந்த இயற்கைக்கு எதிராகவும் இல்லாமல் இயற்கையாக விளைகிற பொருட்களை நான் விற்பனை செய்து அதன் மூலமாக வருகிற வருவாயை வச்சு இந்த நாட்டின் குடிகளை நான் சரி செய்திட முடியும் நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய உன்னத நோக்கத்திற்கு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கின்றது. நீங்கள் சொல்வதெல்லாம் சரியான காரணங்கள் தான். அதாவது இயற்கை வளங்களை அழிக்கக்கூடாது, கால்நடைகளை அழிக்கக்கூடாது, நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடாது, பறவைகளை அழிக்கக்கூடாது, தண்ணீரை வந்து அழிக்கக்கூடாது, மண்ணை அழிக்கக்கூடாது, வேளாண்மை அழிக்கக்கூடாது, விவசாயிகளை அழிக்கக்கூடாது சொல்கிறீங்க. இந்த அளவுக்கு உன்னதமான கொள்கையோடு செயல்படக்கூடிய நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கக்கூடிய காலம் இப்பொழுது. 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 36 லட்சம் பேர் ஓட்டு 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டா ஜெயிச்சிட முடியுமா? தமிழ்நாட்டில் 6,12,950 வாக்குகள் இருக்கின்றது. இதுல நீங்க எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கினால் உங்களால ஆட்சி அமைக்க முடியும்? 35% வாங்கினா வாங்கிடலாம். 35% வாங்கினா வாங்கிடலாம். நீங்க 8% வாங்கிருக்கீங்க ஓட்டு. ஆமா, அடுத்த தேர்தலில் வாங்குவோம். சரி, 8ன்றது 16 இருக்கட்டும். நீங்க 16 நீங்க முடிவு செய்றீங்க. ஏன் 35 40 வாங்க மாட்டோமா? இருக்கட்டும், 4 32 கூட இருக்கட்டும். நேத்து கட்சி ஆரம்பிச்ச வாக்கு 2024 நீ வாங்குவீங்களா? நேத்து கட்சி ஆரம்பிச்சார்ல, அவருக்கு எல்லாரும் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஊடகத்துல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க 20 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், 25 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், எப்படி பார்த்தாலும் 30 தாண்டிரும் நினைக்கிறேன்னு அவங்களா சொல்றாங்க. ஒரு ஓட்டு கூட இது வரைக்கும் அவர் பெட்டியில வந்து விழுக்கல. அவர் தேர்தலை சந்திக்கல. அது நியாயமா பேசணும். நான் சொல்றது சந்திக்க போற அவருக்கே அவ்வளவு பேர் சொல்லும் போது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா இந்த 2026 தேர்தலை சந்திச்சோம்னா 10வது ஆண்டாக தேர்தலை 5வது பொதுத்தேர்தல் சந்திக்கிறோம்ல. சந்திக்கும் போது மக்கள் இன்னும் கூடுதலாக எங்களுக்கு வாக்கு செலுத்தி கட்டாயம் எங்களை வெல்ல வைப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு இருக்கு சார். இப்போ முதல் முறையா தாவேகா தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து 15% 20% பேசப்படுகிறது. ஆனா நீங்க 4 தேர்தல் சந்திச்சிருக்கீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க 4வது பொது தேர்தல் சந்திச்சிங்க. அப்ப நீ வாங்கிய ஓட்டு 8.3% வாக்கு தான். நீங்க அந்த தேர்தலே வந்து ஒரு 5 நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு 20% வாக்கு வாங்கியிருந்தா நிச்சயமாக 2026 நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்க என்ற நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனா உங்களுக்கான வளர்ச்சி இருக்கின்றது. அந்த வளர்ச்சி 2026 வந்து
ஒரு வெற்றியா ஆட்சி அமைக்கக்கூடிய வளர்ச்சி இருக்காது அப்படின்றது தான். அது எப்படி விஜய்க்கு மட்டும் இருக்குது, நாம் தமிழருக்கு இருக்காதுன்றீங்க? விஜய்க்கு இருக்குன்னா சொல்ல இல்ல, வரல. எல்லாரும் சொல்றாங்கன்றேன். ம். இப்ப எல்லாரும் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து இருக்குங்க ஒரு 20 வந்துருங்க, 25 தமிழ்நாட்டு வந்துருங்க மக்கள் வந்து அந்த அப்படின்னு திரை பிரபலங்கள் மீது ஒரு மோகமா இருக்காங்க. இல்ல, அதை வச்சு இல்ல அது சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க எங்களை நம்பிக்கை வச்சு சொல்றோம். நாங்க கடந்த 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்லிமெண்ட்டுக்கான தேர்தல், உங்களுக்கு ஆமா. தெரியும் யார் பிரதமர் ஆக போறான்ற தேர்தல். நாங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொன்னோமா? சொல்லல. நாங்க என்ன சொல்லி முன் வச்ச மக்களுக்கு, எங்களை நம்பி வாக்கு செலுத்துங்க, எங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கன்னு நாங்க பேசணும். திமுக ஒரு பெரிய கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி, அதே போல பாஜக தலைமையில ஒரு கூட்டணி. இந்த 3 கூட்டணிகள் நடுக்கும் பாஜக யார் பிரதமர்னு சொல்லி நிக்கிறாங்க, திமுக யார் பிரதமர்னு சொல்லி நிக்கிறாங்க, அதிமுக யார் பிரதமர்னு சொல்லல, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்க. நாங்க வந்து யாரும் பிரதமர்னு சொல்லல, எங்களை நம்பி வாக்கு செலுத்துங்கன்னு நாங்க சொன்னோம். அந்த தேர்தல்லையே இப்ப நீங்க யார் பிரதமரா ஒரு நிமிஷம் முழுசா சொல்லி முடிச்சிரு. அந்த தேர்தல்லையே 2 நாளைக்கு முன்னாடி சின்னம், வேட்பாளர் வருவதற்கு அறிவிப்பதற்கு முன்பாக 2 நாளைக்கு முன்னாடி சின்னம். நாங்கள் வேட்பாளர் அறிவிச்சதுக்கு பிறகு கூட சின்னம் கிடையாது. தேர்தலை அறிவிச்சிருக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு சின்னம் கொடுக்குறாங்க. அந்த சின்னம் ஏற்கனவே போட்டி போட்ட சின்னத்தை தூக்கிட்டு போயிட்டான், உங்களுக்கு தெரியும், தூக்கிட்டு போயிட்டாங்க. திருப்பி எங்களுக்கு கொடுக்க சின்னம் புதிய சின்னத்தை கிட்டத்தட்ட 6.5 கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது, வேட்பாளரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி யார் பிரதமர்னு சொல்ல வேண்டியது இருக்கு, இவ்வளவு பிறகும் கருத்து சொல்ல வேண்டியது இருக்கு. இதையெல்லாம் தாண்டி முதல் பெட்டியிலேருந்து 2வது பெட்டியில் வச்சுருந்தான், 3வது பெட்டியில் இருந்துச்சு எங்கள் வாக்கு இது, முதல் பெட்டியிலே கீழே வச்சுருந்தான். இதையெல்லாம் தேடி தேடி போய் எங்கள் மக்கள் வந்து ஏற்கனவே கொடுத்த மைக்கு சின்னம் பார்த்தீங்கன்னா சின்னத்தை மறைச்சிட்டு சீப்பு மாதிரி இருந்துச்சு, எங்கள் சின்ன மாதிரியே தெரியாது. அதெல்லாம் தாண்டி எங்கள் மக்கள் தேடி தேடி 36 லட்சம் பேர் போட்டிருக்காங்கன்னா சும்மா போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? போன முறை ஸ்டாலின் வர்றாரு, விடியல் தர போறாருன்னு பாட்டு போட்டு ஓட்டு கேட்டாங்க, வென்று வந்தார், அவன் ஆட்சி அமைச்சிட்டாரு. அவருடைய கொடுங்கோன்மையான ஆட்சியை பார்த்துட்டோம். அதே குடும்ப ஆட்சி, அதே மகனை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறது, அதே மகனை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறது, அவரை முன்னிறுத்துறது, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை எல்லாமே அதிமுகவில் என்னென்னலாம் இருந்துச்சோ அதை பூரா இதுலேயும் திமுகலையும் செய்யுது. அப்போ 2 ஆட்சியும் பார்த்துட்டான். இப்போ திமுகவில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து ஸ்டாலின் அப்படி வச்சுக்கோங்க, அதிமுகவில் எடப்பாடின்னு வச்சுக்கோங்க. அதிமுக கூட்டணியில் இப்போதைக்கு முடிவு இல்லை, சரிங்களா? யாரை வேணாலும் கொண்டு வருவாங்க. நாளைக்கு நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்கிறாங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் பேசிக்கலான்னு. இப்போ எப்படி நிதிஷ்குமாருக்கு சொன்னது போல கூட சொல்லலாம். அது என்ன முடிவாக போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ திமுகவில் வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்களா அந்த மக்கள்? இப்போ ஸ்டாலினை போய் முன்னாடி நிறுத்தி இதே மாதிரி ஸ்டாலின் தான் வரார், விடியல் தர போறாருன்னு இந்த தடவை பாட்டு போடாமல் வேற பாட்டு வேணால் போடலாமே தவிர அந்த பாட்டை போட முடியாது. அப்போ ஸ்டாலினை முன்னிறுத்துறாங்க, இந்த பக்கம் எடப்பாடியவோ யாரோ ஒருத்தர் சோவன் நிறுத்துறாங்க. விஜய், சீமான் 4 பேர்ல யாருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இல்ல, நீங்க நான் சொல்றேன், கூட்டணி வரிசையில முதல் இடத்துல ஆளும் கட்சியான திமுக, 2ஆம் இடத்துல வந்து எதிர்கட்சியான அதிமுக, 3ஆம் இடத்துல தாவேகா, 4ஆம் இடத்துல தான் நாம் தமிழ் கட்சி இருப்பதாக நம்ம படிக்கும் போதும் செய்தி பேப்பர்ல அப்படிதான் கொடுக்குறாங்க, டிவில அப்படிதான் செய்தி வருது. 4 இடத்துல தான் வந்து நாம் தமிழ் கட்சி இருக்கின்றது. சரி, இப்ப 4ஆம் இடத்துல இருக்கின்ற நாம் தமிழ் கட்சி முதல் இடத்துக்கு வருமா? அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்களை வந்து 2019 தேர்தல்ல நாங்க போட்டி போடுறோம்னே சொல்லல, தெரியுமா தெரியாதா? இந்த இப்ப இருக்கிற இந்த ஊடகத்துல இருக்கிறவங்க, ஊடகத்துல உட்காந்து பேசுனவங்க, நாம் தமிழர் கட்சி 2019 தேர்தலை சந்திக்கும் போது போட்டி போடுதுன்னே சொல்லல, சரிங்களா? எங்களை சொல்லல. யாரை சொன்னாங்கன்னா, இதே திரை பிம்பத்தோடு வந்த கமலஹாசனை சொன்னாங்க. அதே போல வந்து அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்த அமமுகவை சொன்னாங்க, அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணியை சொன்னாங்க, திமுக கூட்டணியை சொன்னாங்க. இந்த 4 பேரை தான் திருப்பி சொன்னாங்களே தவிர 4 பேருக்கு தான் காலம், தேர்தல் முடிஞ்சு போச்சு, எங்களை போட்டிடுறோம்னு சொல்லலை, வேதனையோடு இருக்கிறோம். ஆனால் காலம் போடுறாங்க. எங்கே போடுறாங்கன்னா, காலையில் நீங்கள் ஓட்டு எண்ணிக்கிறீங்க, இன்றைக்கும் நீங்கள் காணொலி காட்சிகளாக இருக்குது, நீங்கள் என்றைக்கும் போட்டு பாருங்கள், காலம் போடுறாங்க. முதல் காலம் திமுக, 2வது காலம் அதிமுக, 3வது காலம் அமமுக, 4வது காலம் வந்து மக்கள் நீதி மையம். எங்களுக்கு காலமே போடலை. ஆனால் ஓட்டு எண்ணும்போது இவங்களெல்லாம் தாண்டி வரும்போது எங்களுக்கு காலம் போட வேண்டிய தேவை வந்துருச்சு. எப்படி? மனசாட்சியை தொட்டு இந்த ஊடகங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லணும். 4 காலங்களில் எங்கள் காலம் இல்லை, 5வது காலமாக எங்கள் காலத்தை வைக்க வேண்டிய தேவை எதனால் உருவாச்சுன்னா, இவங்க 2 பேரையும் பின்னுக்கு தள்ளி 3வது பெரிய கட்சின்னு சொல்லி நாங்கள் சொல்லலை. 2019 தேர்தல் ஆணையம், இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் அதிக வாக்கு பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டாங்க 19. உங்களுக்கு தெரியும், 19 முடிஞ்ச உடனே கொரோனா காலகட்டம், எங்களால் வந்து வெளியில் போய் எந்த வேலையும் செய்ய முடியல, பரப்புரை செய்ய முடியல, ஓராண்டுகள் ஊரில் நாடே அடங்கம், புரியுது உங்களுக்கு? எங்கேயுமே போக முடியல, களப்பணி செய்ய முடியல. 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப குறுகிய காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் போய் அதே நெருக்கடி என்பது எல்லா கட்சிகளும் இருந்தது.
கொரோனா இல்ல சொல்லிட்டு வர்றேன், நீங்க தெரிஞ்சுக்குங்க. சொல்லணும்ன்றக்கா சொல்றேன். விரிவா பேசினாதானே தெரியும். 2021 தேர்தல், இந்த 2019 தேர்தலில் யாரெல்லாம் நாங்கள் பெரிய மாற்று நாங்கள்லாம் சொல்லிட்டு பேசுனாங்களோ, டிவியெல்லாம் உடைச்சார் கமலஹாசன். அவர் வேற வழியே இல்லாமல் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, யாராவது நான் என் கூட கூட்டணிக்கு வர மாட்டீங்களான்னு தேட வேண்டிய சூழல் யாருக்கு? இதே கமலஹாசன், இதே திரைப்பும்பம் 60 ஆண்டுகளாக திரையில நடித்தவர். கமலஹாசனை தெரியாத ஆட்களே கிடையாது, சரிங்களா? விஜயை விட கமலஹாசனை எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ கமலஹாசன்ற திரைப்பும்பம் வரும்போது இதே போல ஊதி பெருசாக்கப்பட்டுச்சு. அவர் 2019 தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு என் கூட எவனா கூட்டணிக்கு வருவீங்களாடான்னு ஊரில் போனவன் வந்தவன் தண்ணி கேன் போடவெல்லாம் பார்க்குறவனுக்குலாம் சீட்டு கொடுத்தாரு. அப்படி கொடுத்த சீட்டில் பாதி சீட்டை திருப்பி வேற கொடுத்துட்டு போனாங்க. பாதி பேர் போட்டிடுறதுக்கே பயந்தாங்க. அப்போ அந்த சூழல் 2021 கமலஹாசனால் தேர்தலை சந்திக்க முடியல, ஓடிட்டாப்ல. இல்லைன்னா அசிங்கமாக போயிடும் நின்னாரு. ஆனால் இவங்க 2 பேரையும் நாங்கள் திரும்பவும் பின்னுக்கு தள்ளி நாங்கள் தான் முதல் இடத்துக்கு வந்தோம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் 2024 தேர்தல் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய சின்னம் போயிடுச்சு, எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி, என்ஐஏ ரைடு, எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி, இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். சின்னம் போனதுக்கு பிறகு சந்திக்கிற தேர்தல் எங்களை மக்கள் அங்கீகரித்து எங்களை அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக மாற்றிருக்கிறான். இப்போ இந்த தேர்தலில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார். யாரு? கமலஹாசன் பிம்பத்தை விட குறைவான பிம்பம் தான் விஜய். அவருக்கு என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த ஊடகங்கள், இந்த சோசியல் மீடியாவில் இந்த பாட்டை போடுறது, ஆடுறது, ரீல்ஸ் போடுறது, இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, முதலமைச்சர் ஆயிடுவார்னு அவங்களா பேசுகிறாங்களே தவிர அது கிடையாது அரசியல். மக்கள்கிட்ட போய் மக்களின் பிரச்சனைகளுக்காக ஏதாவது ஒன்றுக்காவது பேசியிருக்கிறாரா? கூட போய் நின்றுருக்கிறாரா? ஆசிரியர் போராட்டமாக நாங்கள் நின்றுருக்கிறோம், மாணவர் போராட்டமாக நின்றுருக்கிறோம், மீனவர் போராட்டமாக நின்றுருக்கிறோம். மக்களின் பிரச்சனை நேற்று பிரச்சனைங்க. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவரையாவது போராடுறவன் கூப்பிட்றான்னு நினைக்கிறீங்களா? கூப்பிடல. அண்ணன் சீமான் வந்து பேசணுன்றது தான் மக்களினுடைய தேவையாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக பேசுகிற ஒரே தலைவராக தமிழ்நாட்டில் சீமான் மட்டும்தான் இருக்கிறார். அப்போ மக்கள் தேடுகிற ஒரு மக்கள் தலைவனாக இருக்கும்போது மக்கள் மனசில் என்ன இருக்கும்? உளவியலாகவே இந்த தலைவன் வந்தால் தாண்டா சரியாக இருக்கும்னு நினைப்பாங்களா? ஒரு பிரச்சனை ஆனவனே 41 உயிர்கள் இறந்ததுக்கு பிறகு ஓடி போய் வீட்டில் படுத்துக்கிட்டார்ல விஜய், அவரை உண்மையிலே நம்புவாங்களான்னு நீங்களே சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நான் எனக்காக பேசுங்கலாம் சொல்லலை, ரியாலிட்டியை பேசல, சரிங்களா? இதுவரைக்கும் ஊடகத்தை சந்திச்சு நாங்கள் நாள்தோறும் பேசி கொண்டு இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்காரங்க மக்களின் பிரச்சனையில மேடை போட்டு பேசுகிறோம், ஊடகங்களை சந்திச்சு பேசுகிறோம். எங்கள் அண்ணன் ஒவ்வொரு தடவையும் வேற ஏதாவது கேள்வி இருக்காப்பா சொல்லுங்கப்பான்னு கேட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்களை பார்ப்பானா மக்கள் எதையுமே பேசாமல் வீட்டிலேயே படுத்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இது பண்ணுறவங்கள உடனே மக்கள் போய் உடனே ஓட்டு போட்டு வெளில வச்சிருவாங்களா? நீங்கள் 2 கேவலமான ஆட்சியை பார்த்ததுக்கு பிறகு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வாக்கு செலுத்தணும்னு நினைப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்க 2026ல மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, நீங்க பார்க்கதான் போறீங்க. யாரா போன தேர்தலில் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவங்க ஏற்கனவே வாங்கின 31 லட்சத்துல ஒரு 3% வாங்குவாங்க, இல்ல 2% வாங்கின. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊடகங்களெல்லாம் வெறும் 2% நாம் தமிழர் கட்சி வாங்குமான்னு கேட்டாங்க. ஆனா அந்த தேர்தலில் நாங்கள் 8.2 வாங்கினதுக்கு பிறகு வாய் அடைச்சு போய் எதுவுமே பேச முடியாத சூழல்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய ஊடகவியலாளர்கள் விஜய் வந்ததுக்கு பிறகாக அந்த அரசியலையும் இந்த அரசியலையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சீமான் பரவாயில்ல, சீமான் தேவலை, சீமான் வந்தாதான் சரியா இருக்குன்ற மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இந்த உணர்வு வர வேண்டும், உறுதியா மாறும். நீங்க மாறாதுன்னு நினைக்கிறீங்க? மாற வேண்டும் என்று சொல்ற. மாறும். 1920ல இருந்து இப்ப 2025 வரலாம் வச்சுங்க, 105 வருஷம் இந்த ஆட்சியில் உங்களுக்கு நீதி கட்சி ஆட்சியின் போதும் பிறமொழியாளர் தான் தமிழ்நாட்டு அரசியல கோல் வச்சுனாங்க. அதே போல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் பிறமொழியாளர் தான் கோல் வச்சுனாங்க. இரு திராவிட கட்சி ஆட்சியிலும் பிறமொழியாளர் தான் கோல் வச்சுனாங்க. இந்த 105 ஆண்டுகளில் 31 முதலமைச்சர், அதில் மொத்தம் 7 பேர் தான் தமிழர்கள். அந்த கணக்கு தெரியுமா உங்களுக்கு? வெறும் 7 பேர் தமிழர்கள். இந்த நிலையில் 26ல் ஒரு தமிழரை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கக்கூடிய விழிப்புணர்வு மக்களுக்கு வந்திருக்கா? உறுதியாக வந்திருக்குல்ல. எல்லாரும் பேசுகிறான்ல. இன்றைக்கி பீகாரினுடைய வருகை, வெளிமாநிலத்தவர்களுடைய வருகை, இந்த நெருக்கடி, அவன் போட்டு போலீஸ் அடிக்கிறத பார்க்குறான், அங்கே இருக்கிற லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை பார்க்குறான். பார்க்கும்போது நீங்கள் ஒரு இதில் தொடர் வண்டியில் நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பதட்டமாயிரும். ஒரு தொடர் வண்டி நிலையத்தில் நம்ம இங்கே இருக்கிறோமா இல்லை பீகாரில் இருக்கிறோமா உத்தரப்பிரதேசில் இருக்கோமான்னு ஒரு அச்சப்படுற அளவுக்கு தினமும் தொடர் வண்டியில் குறைஞ்சபட்சம் 5000 பேர் 10,000 பேர் இறங்கிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் சென்ட்ரலில் போய் நின்று இதே மீடியாவை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 5000 பேர் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக சென்னையில் இறங்கி கொண்டு இருக்கிறான். அதே போல் கோயம்புத்தூரில் இறங்குறான், அதே போல் ஈரோட்டில் இறங்குறான், அதே போல் மதுரையில் இறங்குறான். எல்லா இடத்துலையும் இறங்கி கொண்டே இருக்கிறான். அப்படி ஒரு சூழல் இருக்குது. நாங்கள் பேசும்போது
பீகார்காரனை பார்க்கும் போதெல்லாம் யார் ஞாபகம் வரும்? ஸ்டாலின் ஞாபகம் வருமா, இல்லை எடப்பாடி ஞாபகம் வருமா, இல்லை விஜய் ஞாபகம் வருமா? யார் ஞாபகம் வரும்? சீமான் ஞாபகம் தான் வரும். ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கும்போது யார் ஞாபகம் வரும்னு நினைக்கிறீங்க? சீமான் ஞாபகம் வருமா, மற்ற தலைவர்கள் ஞாபகம் வருமா? சீமான் ஞாபகம் தான் வரும். நாம் தமிழர் கட்சிக்காரன் தாண்டா வந்து நிற்பான், நாம் தமிழர் கட்சி தாண்டா பேச முடியும், நாம் தமிழர் கட்சினால தாண்டா இதை சரி செய்ய முடியும்ன்ற உளவியல் மக்களிடம் இன்னைக்கு மாறிக்கொண்டே வருது. உறுதியாக இந்த இப்போ எங்களுக்கு இருக்கிற சின்னம், நாங்கள் இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, இந்த இப்போ நாங்கள் ஏற்கனவே பிஎல்ஏலாம் நாங்கள் போட முடியாது, இந்த தடவை பிஎல்ஏலாம் போட்டுருவோம். முதல்ல நாங்கள் ஓட்டு சேகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து யார் யார் வாக்காளர், அவங்களோட புகைப்படத்தோட கூடிய வாக்காளர் இருக்காது எங்களுக்கு. இப்போ நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் நாங்கள் உடனடியாக அணுகும்போது எங்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்குமான ஒரு நெருக்கம் ஏற்படுது. எங்களுடைய பிரச்சனைகளை அங்கே சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி திமுக காரணம், அண்ணா திமுக காரணம் தான் அந்த இடத்துல இருக்கிறான். ஒருத்தனை சேர்க்கணுமோ நீக்கணுமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அதிகாரம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கையில் இருக்குது. இன்னைக்கு போய் நாங்கள் எவன்டையும் போய் நாங்கள் போய் முறையிடணும்லாம் அவசியம் இல்லை. இவன் ஜத்து போயிட்டானா தூக்கி விடுறான்னு தூக்கிடுவோம். இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து எங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறதுனால அந்த வேலையெல்லாம் எங்களால் செய்ய முடியும். நாங்கள் அந்த இடத்துக்கு நகர்ந்துருக்கிறோம்ல. இல்லை, நீங்கள் வந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த தமிழர்களும் நாம் தமிழ் கட்சியோட சித்தாந்தம் என்ன என்ற புரிதலை நீங்க ஏற்படுத்த வேண்டும். அப்பதான் உங்களால ஜெயிக்க முடியும். அதுதான் 15 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுதான் 15 வருஷமா செய்யறோம். எல்லாருக்கும் உளவியலாக என்ன இருக்குதுன்னா, இப்படி ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்ன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்கக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி என்ற உணர்வு மக்கள் மத்தியில். நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி எழுப்புறேன். உங்களில் இல்ல, உங்கள்ன்றது மக்கள்கிட்ட தான் கேள்வி எழுப்புறேன். என்ன கேள்வி எழுப்புறேன்னா, நாம் தமிழர் கட்சின்னு இந்த இடத்துல இல்ல, இந்த மண்ணுல இப்ப நாம் தமிழர் கட்சி இல்ல. இப்படி வச்சுக்கோங்க. திமுக தான் இருக்கு, அண்ணா திமுக தான் இருக்கு, விஜய் தான் இருக்குது. இந்த 3 பேர் இந்த நாட்டுக்கு என்ன தத்துவத்தை சொல்லிடுவாங்க? எந்த சொல்லுவாங்க? என்ன சொல்லி கேட்பாங்கன்றேன். திராவிடத்தை சொல்லி கேட்பாங்க. திராவிடம் இல்லைங்க, இந்த மண்ணை காப்பாற்றணும்னு பேசுவானா, மலையை காப்பாற்றணும்னு பேசுவானா, பீகார் பிரச்சனையை பேசுவான்னு நினைக்கிறீங்களா? நேரம் பீகார்லாம் 1 கோடி பேர் வந்து ஓட்டு உரிமை வாங்கி நேரம் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வராமல் நிற்கப்பட்டதுன்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் காரணம். இன்றைக்கு நாசகர திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறவ முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தான். 8 வழிச்சாலை நிறுத்தி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். அதே போல பரந்தூர் விமான நிலையம் நிறுத்தப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியால தான். இப்படி என்னென்ன நாசகர திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வருதோ, கூடங்குள பிரச்சனையா நாங்கள் தான் பேசுகிறோம், ஸ்டெர்லைட் பிரச்சனையா நாங்கள் தான் பேசுகிறோம், ஜல்லிக்கட்டு பிரச்சனையா நாங்கள் தான் பேசுகிறோம், நியூட்ரினோவா நாங்கள் தான் பேசுகிறோம், ஹைட்ரோ கார்பனா நாங்கள் தான் பேசுகிறோம். களத்தில் பேசுறது மட்டும் இல்லை, களத்தில் நின்று அந்த மக்களோட நின்று போராட்டம் நடத்துகிறோம். ஒரு வேங்கவேலில் ஒரு பிரச்சனைங்க, அதை சரி செய்ய முடியல இந்த ஆட்சினால. கேட்டால் சமூக நீதின்றான், பெரியார் முன்னுன்றான், அதுன்றான் இதுன்றான், நான் வாயிலே அளந்து விடுறான், திராவிட மாடல்ன்றான், எல்லாம் செய்கிறான். இங்கே நம்ம இவங்க ஒரு கோயிலுக்குள்ளே அவங்களால கூட்டிகிட்டு போக முடியல. உங்களுக்கு விழுப்புரத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த கோயிலுக்குள்ளே அவங்களால கூட்டிகிட்டு போக முடியல. நாம் தமிழர் கட்சி ஒரு அறிக்கை பட்டுச்சு, மறுநாள் கோயிலை திறக்கிறான். எதுக்கு பயப்படுறான்? நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, தமிழர்களுக்கு நாதி இல்லாமல் போயிடுவான். அவனுக்கு வேற வழியே இல்லாமல் ஒன்று உதயசூரியனுக்கு இல்லை ரெட்டலைக்கு, இந்த இந்த திமுகவுக்கு இல்லாட்டினா அண்ணா திமுகவுக்கு வாழ்நாள் அடிமையாக இருப்பான். வேற வழியே இல்லை. அவனை எதிர்க்கிறதுக்கோ பேசுறதுக்கோ ஒரு கட்சி இருக்குன்னா தமிழ்நாட்டில் அண்ணா திமுக பேசிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே பேசுறதில்ல. எடப்பாடி அதிகமாக பேசினாருன்னா அவர் கொடநாடு கேஸை தோண்டி ஜெயிலுக்கு போயிடுவார். அவர் ஏதாவது பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் திமுகவை எதிர்த்து ஏதாவது பேசுகிறாரு, சும்மா நின்றுக்கிட்டு ஏதாவது பேசிட்டு அப்படின்ட்டு போயிட்டு இருக்காப்புல. என்ன இந்த 4.5 ஆண்டுகளில் அவர் எதிர்கட்சியாக இருந்து என்ன வேலையை செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் வரப்போதுனால பஸ்ஸை தூக்கிட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்காரு. எந்த மக்களின் பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு போனார்? எந்த மக்களின் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரு? எந்த இடத்துல போய் நின்றுருக்கிறாரு? மத்திய அரசு என்னென்ன திட்டம் கொண்டு வந்தோ ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற இந்த எஸ்ஐஆரை ஆதரித்து தலையாட்டிக்கிட்டு நிற்கிறாப்புல. எஸ்ஐஆரினுடைய பிரச்சனை என்னன்னே தெரியாமல் அவர் வாழ்றாப்புல. அவர் என்ன முதலமைச்சர் கேட்குறேன், முன்னாள் முதலமைச்சர், அவர் என்ன முதலமைச்சர்னு கேட்குறேன். எஸ்ஐஆரின் பிரச்சனை வேணும்னு கேட்குறாப்புல. கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியில் இருக்கிறேன்னா எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா? நாளைக்கு சொல்லுவேன் முதலமைச்சர் நாற்காலியை கொடுறாங்க. இல்ல, திமுக பல்வேறு அநியாயங்களை செய்யறாங்க. கூட்டணியில் உள்ள கட்சிகள் எதுவும் எதிர்த்து குரல் கொடுக்கல. அதே போலதான் பாஜக என்ன செஞ்சாலும் அதிமுக எதுவும் குரல் கொடுக்க முடியும். ஏன்னா கூட்டணி தரவும் தடுக்குது. அவங்க 2 பேரும் அப்படிதான் இருப்பாங்க. அதை எழுத்துக்கு பேசுறது நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஒருத்தர் இருக்காரு வீட்டுல இருந்து ட்விட்டர்ல அறிக்கை போடுவாப்ல, பயங்கரமா போடுவாப்ல, எழுதி கொடுக்குறதா நம்ம போஸ்ட் பண்ணதை வீட்டுல உட்காந்து அவரே பாத்துக்கிறாப்ல. நல்லா போட்டிருக்காங்கடா அப்படின்னு சொல்லி அவரே பாத்துக்கிறோம். அவருக்கு தெரியாது, அவர் பேர்ல வரும். அதான் ஒரு பினாமி பேர்ல அவரா போட்டு இயங்கிட்டு இருக்காரு. சரி சார், 2026 நாம் தமிழ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க ஜெம்பி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.